இந்த வாரம் நம்ம எடுத்துட்டு வந்த படம் என்ன அப்படின்னா இதுதான். இந்த படம் 2016 நலன் குமாரசாமியோட இயக்கத்துல வெளியான படம். ஒரு ரீமேக் படம். வெளியான ஒரு ரீமேக் படம். அது என்ன படம் தான்? மை டியர் டெஸ்பராட்டோ அந்த படம் தான். ஆனா நம்ம அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இல்ல, இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சொல்லிட்டேன்ல, அதான் சொல்லிட்டேன்ல. சரி ஸ்டார்ட் பண்ணு. அதாவது ஊர்ல இருந்து ஓடி வந்து இங்கே ஒரு வேலை பார்க்கலாம், சென்னையில் வந்து தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிற ஒரு பொண்ணும், ரொம்ப நாளாக ஒரு கேஸில் இருந்து ஜெயிலில் இருந்துட்டு 4 மாதத்துக்கு முன்னாடி வெளியே வந்து சும்மா வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு ரவுடியை எதிரெதிர் வீட்டில் சந்திக்கும் போது நடக்கிற ஒரு கதையாக தான் இந்த கதை வந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எப்படி அந்த கதை நகர்ந்து போகுது, கடைசி எங்கே முடிவுன்றது தான் இந்த படத்தோட மொத்த இதுவுமே. இந்த படத்தோட மொத்த இதுவுமே இப்படி கதை அப்படின்னாலும் இதில் வந்து ஒரு ஐடி கம்பெனிஸை ஒரு அடி அடிச்சிருப்பாங்க. உங்கள் அந்த ராமோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அந்த இது இருக்கும் ஐடி கம்பெனிஸ் மேலே. இந்த படத்துலையும் என்னன்னா, நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, உங்களோட லைஃப் வந்து ஒரு லக்ஸரிஸ் லைஃப்குள்ளே போகும், நல்ல செட்டில்டாக தெரிவிங்க. ஆனால் உங்களுக்கான பணி நிரந்தரம்ங்கிறது ஒன்று இருக்காது. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் உங்களுக்கு நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும். அவள் ஊரை விட்டு ஓடி வருவா, வேலை கிடைச்சிருச்சுங்க, வேலைக்கு சேருவா, அவளுக்கு அந்த வேலையில் நல்ல சம்பளம் கிடைக்கும், காதல் கிடைக்கும், லக்ஸரியான ஒரு லைஃப்குள்ளே போவா, ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் அந்த ஒரு லைஃப்பை, ஒரு மேம்பட்ட வாழ்க்கைங்கிற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். சடனாக அவளுக்கு ஒரு விஷயம் நடக்கும், வேலை போகும், காதல் போகும், காசு போகும், அந்த லக்ஸரியஸான லைஃப் போகும். ஸ்டார்ட் பண்ண வாழ்க்கை அப்படியே இதாயிரும், கொலாப்ஸ் ஆகிடுங்கும் போது ஒரு பார்க்கில் வேலை வெட்டி இல்லாமல் அமைதியாக இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு நடுவில் இவளும் அமைதியாக உட்காந்துருப்பா, வீடு தேடிட்டு இருப்பா. 2000 3000 வீடு வேணுங்கிற மாதிரி அலைஞ்சிட்டு இருப்பா. அப்படிங்கும்போது ஐடிஸை ஒரு அடி அடிச்சிருக்கு இந்த படம். ஐடிஸ் மட்டும் இல்லை, மொத்தமாக ஒருத்தன் ஒரு சாதாரண ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு முதலாளியாக இருக்கவன் ஒன்று, அவனுக்கு பாஸாக இருக்கிற ஒரு ஆள், அவனை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு விஷயத்த பார்க்க முடியும். இப்போ அவன் எடுத்துக்கிட்டான்னா அவன் ஒருத்தர்கிட்ட அடியாளாக இருப்பான், ஒரு ஆள்கிட்ட அடியாளாக இருப்பான். அவனுமே அவனை ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நீ தான் ராஜா அப்படின்னு சொன்ன அப்போ அவனையுமே அவன் எப்படி ட்ரீட் பண்ணுவான். அவங்க இப்போ அவ இன்டர்வியூ போகிற இடத்துல அவளை டான்ஸ் ஆட சொல்லுவானுங்க, பாட்டு பாட சொல்லுவானுங்க, ஓட்டுவானுங்க. அப்போ ஒரு ஓனரு, முதலாளி இவன் எல்லாமே இப்படிதான் இருப்பானுங்க. இவங்க மனநிலையே தனக்கு கீழே ஒருத்தனை வச்சு அவனை ஜாலியாக பொம்மலாட்டம் மாதிரி வச்சு ஆடி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையாகவும் இந்த சில சீன்லாம் வரும். இடையில அவன் கார் ஓட்டிட்டு டிரைவர் கடைசியாக கூப்பிட்டு போவான் அவளை தாம்பரத்துல இருந்து பிக்கப் பண்ணிட்டு. அப்போ ஒரு டைலாகாவே சொல்லுவாங்க, முதலாளி பசங்க. என்னன்னா அவன் வந்து அந்த ஒரு இன்டர்வியூ வந்து அந்த சீன் வந்து ஒரு ஃபேக் இன்டர்வியூ சீன்ல மாத்திடுவான். அது என்னன்னா, ஒரு கம்பெனி வந்து ஆக்டிவா இருக்கு, நாங்கள் இன்னும் ஆக்டிவா இருக்கோம், எங்க கம்பெனி நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னு காட்டுற சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூ வந்து நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த இன்டர்வியூ தான் அவ போய் மாட்டின இன்டர்வியூ. அங்கதான் அவளை வச்சு எல்லா இன்டர்வியூ அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நானும் நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கேன். இன்டர்வியூ அப்படின்னு நானும், ஆனா அந்த ஃபேக் இன்டர்வியூ நடத்துவாங்க. ஏன்னா நான் ஃபேக் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கேன். இன்டர்வியூவா இருக்கிறதும் நடக்கும். அது என்ன பர்பஸ்? அதுதான் சொல்றேன்ல, கம்பெனி வந்து பெரிய கம்பெனி, ஆக்டிவா இருக்கு, நல்ல கம்பெனி, ஆள் எடுத்துக்கிட்டே இருக்கோம், பெரிய ஸ்ட்ரென்த்தான கம்பெனி, நாங்க நல்ல எக்கானமியான ஒரு கம்பெனி அப்படின்னு காட்டுற ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்டர்வியூ வந்து பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனா ஆள் எடுக்க மாட்டாங்க. ஆள் அப்படியேனாலும் ரொம்ப 5 சீட்டு தான் இருக்கும், 5 பேருக்கு தான் ஆள் எடுப்பாங்க. ஆனா அதுக்கு 500 பேர் 50 பேர் வந்து 50-100 பேர் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி சும்மா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்க லேட்டா வந்துட்டீங்க, நீங்க போலாம், இந்த மாதிரி சின்ன ரீசன்ல ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா உண்மையிலே ஆள் எடுக்கிறவன் அது வேற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு இதுல போய் மாட்டி அந்த அதையும் நமக்கு கன்வே பண்ணது கொஞ்சம் எனக்கு அந்த இது பிடிச்சிருக்கும். இந்த மாதிரியும் நடக்குதுன்னா இன்னொரு இதில் முதலாளித்துவத்துக்கு அகைன்ஸ்டா பேசும். நீங்க சொல்ற ஒரு கோட்டை சொன்னேன், காரல் மார்க்ஸோட ஒரு தியரின்னு சொல்லி, ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கவங்க டாமினன்ஸ் காட்டிக்கிட்டே இருப்பாங்க, தனக்கு கீழே இருக்கவங்க மேடம். அந்த ஒரு விஷயம் இதாக இருக்கும் இந்த படத்துல. அது சுத்தி 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 அதாவது இவனுக்கு தன்னோட முதலாளிகிட்ட இருந்து ஒரு விஷயம் இவன் வந்து இவனுக்கு கீழே ஒரு மணிகண்டன் சேர்ந்துருக்கான், அவன் மேல ஒரு விஷயத்த காட்டுவான். இவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி அந்த இவரு சமுத்திரக்கனி வர்றாரு கேரக்டர். சமுத்திரக்கனி அவர் டாமினேட் பண்ணுவார் அந்த இடத்துல. காரணம் அவர்கிட்ட போலீஸ்ன்ற இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு பவர் இருக்கும். இல்ல அதான் அதிகாரம் ஏற ஏற உன்னோட இது பதவின்றது அதான்டா அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறவன்ட்டு ஒரு இதை செலுத்துவேன். அதுதான் நான் இப்ப இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப மொடாக்குமாரு அவன் இப்ப கீழே இருந்தாலுமே அவனுமே அப்படிதான் இருந்திருப்பான். அவனுமே அவன் ஒரு ஆளுக்கு மேல இருந்திருப்பான். அதுதான்டா இப்ப வந்து மொடாக்குமார் வந்து கதிரோட அந்த திலகருங்கிற பொலிட்டீஷியன் மேல ஒரு அதிகாரம், பொலிட்டீஷியன் கேரக்டர் வந்து கதிர் மேல காட்டும், கதிரவன் மேல. கதிரவன் வந்து தனக்கீழ வேலை பார்த்த முரளி மணிகண்டன் பண்ண கேரக்டர் மேல ஒரு வன்முறை அதிகாரத்தை செலுத்தும். அது அப்படியே படிநிலையா வந்துகிட்டே இருக்கும். அதையும் இந்த படத்துல கொஞ்சம் நமக்கு சைலண்டா. இன்னொன்னு இந்த படத்துல வந்து எனக்கு வட சென்னை டைப் ஆஃப் ஒரு ஸ்மார்ட் பொலிட்டிக்கலை பேசிட்டு போயிடும். அந்த பசங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் திருடுற சீனு, அதுல வந்து திருடாதன்னு சொல்லு, கடை பக்கம் வராதன்னு சொல்லாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அந்த இது இருக்கும். இன்னொன்னு வந்து எங்க ஏரியால கடை போட்டு எங்களே வரக்கூடாதுன்னு சொல்லியா அப்படிங்கிறது. இன்னொன்னு இதே பணக்காரட்டு பசங்க தான் என்ன திட்டிட்டு விட்டு அப்படியே அந்த மாதிரி விட்டு அப்படின்னா நமக்கு அப்படியே பீட்சா படத்தோட அந்த சீன்ஸ் ரிலேட் ஆகும். அந்த பசங்க போயிட்டு கடை பக்கம் வரப்ப வாட்ச்மேன் தள்ளி செக்யூரிட்டி தள்ளி விடுற அந்த சீன்ஸ் வந்து நமக்கு இந்த படத்தோட அப்படியே ரிலேட் ஆகும். சேமா இருக்கும் அந்த ரெண்டு ஸ்டோரியுமே. அந்த பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரே மாதிரி இருக்கும். ஆமா, திடீர்னு ஒரு இடத்துல இருந்து எங்க இருந்தோ வந்துட்டு நீங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் போது அப்புறம் என்ன இது நம்ம ஒருக்கா நம்ம கிரிக்கெட்ல ஆடும்போது பண்ணானுங்களா, ஒரு சின்ன பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தேன், ஆனா நீங்க அங்கிட்டு தள்ளி போய் விளையாடுங்க அப்படின்னா, டெய்லி நாங்க விளையாட உங்களுக்கு சும்மா விளையாடலாம் இடம் கொடுத்தா நீங்க எங்கெல்லாம் போக சொல்றீங்களா தூங்க பாய் இந்த படத்துல என்னன்னா, இப்ப வந்து ஸ்டார்டிங்ல இருந்து விஜய் சேதுபதி நம்பவே மாட்டான். பாத்தீங்கன்னா அந்த புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சிருப்பா வீடு காலி பண்றதுக்கு, அவ ஒரு வீடு போயிருப்பா, அந்த வீடு பிடிக்காம நான் வேற வீடு போறேன் அப்படின்னு சொல்லி புரோக்கர்கிட்ட சொல்றதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னா, நான் வந்து எங்க வீட்டு எனக்கு வீட்டுக்கு ரவுடி இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த இது வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் ஸ்ப்ரேலாம் வாங்கி வச்சு பண்ணுவா. ஆனா அது அப்படியே நம்ப வைக்கிறது அந்த சீன்ஸ் நமக்கு அப்படியே நல்லா இருக்கும். போக போக அவனை நம்புவா. என்னன்னா ஆள் பார்க்க ஃபர்ஸ்ட் ரகுடா இருப்பான், அவன் என்ன ஜட்ஜ் பண்ணிடுவா, இது வந்து ரவுடி மாதிரி இருக்கான், ஆக்ஷனும் அப்படிதான் இருக்கு, பண்றதும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து இவனை ரவுடினே முடிவு பண்ணிடுவா. ஆனா போக போக பார்த்தா அப்படியே ரொம்ப அவனோட கேரக்டர் புரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் ரொம்ப சாஃப்டான ஆளு அப்படின்னும் போது அப்பதான் ஒரு சீன் நமக்கு வரும். ஏன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், மத்தவங்கிட்ட எல்லாம் இருக்கிறேன், இந்த மட்டும் அப்ப என்ன பார்த்தா பயம் இல்லை அப்படின்னு இல்ல அடிச்சு என்ன பார்த்து காட்டினோம், அப்பா கூட பயப்பட மாட்டான், ஏன்னா தெரிஞ்சு போச்சு அடிக்க மாட்டான், ரொம்ப டம்மி. முன்னாடியே கேட்பாடா இடையில, இது எப்பவுமே உங்க மூஞ்சில மட்டும் காய ரொம்ப அடி. எனக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு வரும்போது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்க்ரீன் பிளே இது. ஏன் அப்படின்னா இந்த படத்துல வந்து ஒவ்வொரு சீனுக்குமான காரணமுமே இருந்துகிட்டே இருக்கும் படத்துல. இவ வந்து எழுதி விட்டு ரவுடி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெப்பர் ஸ்ப்ரே வாங்குற இடமா இருக்கட்டும், அந்த பெப்பர் ஸ்ப்ரே கதிரவனை இது பண்றதுக்காக ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டானா அவன் மேல அந்த பெப்பர் ஸ்ப்ரே பயன்படுத்தணும். ஆனா அந்த பெப்பர் ஸ்ப்ரே அவருக்கு லேட்டரா வேற ஒரு விஷயத்துக்கு உதவும். இந்த மாதிரியான விஷயம் இன்னொன்று அந்த வீடு இல்லை, அது ஒரு மாதிரி முரணா இருக்கும். எப்போவுமே ஒரு சினிமாவில் ஒரு ரவுடி ஒரு மோசமானவன் அவன் தான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவான், தப்பாக நடந்துக்குவான்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு நடக்குது அப்படின்னா, இந்த படத்தில் வந்து அவன் நல்லா இருப்பான், ஜென்டிலாக இருப்பான், அவன் மேனேஜராக இருப்பான், அவன் அந்த இடத்துல அந்த தப்பை பண்ணுவான். இவன் வந்து அவன் கூட ஒரு நாள் நைட்டே படுத்துருப்பா. அப்போ அந்த அளவுக்கு அவன்கிட்ட ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும், அவன் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான்.
மறுநாள் எந்திரிச்சு போய் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு எஸ்கிமோ நாயே சொல்லுவாங்க. அந்த மாதிரி படுத்து இது ஒரு மாதிரி என்னன்னா, இதுவுமே ஒரு ஒரு கம்யூனிட்டி மேல வச்சிருந்த ஒரு பெரிய பிம்பத்தை அப்படியே உடைச்சு வர்றாங்க. இது எதுவுமே நமக்கு தெரியாது. ரொம்ப கேஷுவலா யதார்த்தமா ஒரு ஃபீல் குட் ஜோன்லயே அந்த படம் பயணிக்கும். அதனால இது எதுவுமே நமக்கு அவ்வளவு பெரிய சைலண்டா இது பண்ணிட்டு போனவங்க இருக்கும். என்னன்னா இந்த இவன் வந்து கொஞ்சம் ஜீனியஸாவே இருப்பா. அவனோடையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஜீனியஸா இருப்பா. அந்த எஸ்கிமோ டாகோட கதையை சொல்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கால் பண்ணி இன்டர்வியூக்கு வந்து ஃபேக்கா நாங்கள் வந்து இந்த இதுல இருந்து அவங்க ஹியூமன் ரிசோர்ஸ்ல இருந்து நாங்கள் பேசுறோம் நம்ம சொல்லி அவள் வந்து ஹெச்ஆர்பி கனெக்ட் பண்ண சொல்லி அங்கே போய் வேலை கேட்கறது, அதெல்லாம் உண்மையிலே ஒரு ஜீனியஸான ஒரு மூவ். யாருமே அது அந்த மாதிரி யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த படத்துல பார்த்தோன்னா எனக்கு அது அவன் அப்படி ஒருத்தர் இம்ப்ரெஸ் ஆகிதான் அப்படிதான் மாட்டிக்குவாங்க. இன்னொன்று எனக்கு நீ இப்போ ஜீனியஸ்ங்கும் போது கதிரவனும் ஒரு வகையில ஜீனியஸ் தான். ஏன் அப்படின்னா அவன் வந்து ஜெயிலில் நிறையா கற்றுருப்பான், சமைக்க கற்றுருப்பான். இன்னொன்று அவகிட்ட அவன் சொல்லுவான், அந்த மயக்கம் போட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரும்போது சொல்லுவான், ஒரு சோத்து கத்தாழி எடுத்துட்டு நல்லா சீவி ஒரு 7 அலசி அதை அப்படியே வெறும் வைத்திய அப்படியே நினச்சிக்க அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவம் சொல்லுவான். அதே மாதிரி நமக்கு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இவளுக்காக அந்த இன்டர்வியூல ஒன்று போய் ஸ்பாயில் பண்ணணும்னு போகும்போது அங்கேயும் ஒரு விஷயம் சொல்லியான், 4 துளசி இலை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கான். அப்படிங்கும் போது அவன் அந்த ஜெயில கத்துக்கிட்டானா மூச்சு உங்களுக்கு சரியில்லையா அப்படின்னு இந்த மாதிரி அவன் எங்க கத்துக்கிட்டான்னு தெரியாது. ஆனா அவன் ஒரு சோழ ஜீனியஸா இருக்கான். அந்த மருத்துவம் சார்ந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இதா இருப்பான். இன்னொன்னு அந்த ஜெயில் வந்து அவனை ரொம்ப பக்குவப்படுத்தி இருக்கும். என்னன்னா அவன் ஒரு ஏதோ ஒரு இந்த குற்றத்துக்காக அவன் கொலை பண்ணானா இல்ல பண்ணதை பழியேத்துட்டு போனானான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஜெயிலுக்குள்ள அவன் எவ்வளோ இது பண்ணியிருப்பான். நம்ம எதுக்கு இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கணும்? எவனோ ஒரு பழப்பத்தான் பண்ணதுக்கோ இல்ல தேவையில்லாம நம்ம அவனே ஒரு கொலை பண்ணியிருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு இது கிடைச்சிருக்கும், அவனுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அப்படின்னும் போது அதை வந்து வெளியே வந்து இது பண்ணுவான். அந்த பசங்க திருடும் போது அவன்கிட்ட சொல்லுவான், அந்த ஆள்கிட்ட சொல்லுவான் வந்து ஜெயில் பார்த்து பழகிட்டாங்க சொல்லுவாங்க. வெளியே வந்துட்டு அந்த கடையில இருந்து வெளியே வந்துட்டு பசங்களை பரட்டிட்டு வந்து சண்டை போடலான்னு இருக்கோமே அப்படின்னும் போது அப்ப அடிச்சு பத்தி விடுறது வந்து ரொம்ப மெச்சூர்டா தெரியும். அந்த அவன்கிட்ட சொல்லுவான்ல, பசங்க ஜெயில் பார்த்து பழகிட்டாங்கன்னா அது அவனுக்கு பிடிச்சு போயிடும், ரவுடி ஆயிடுவானுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அப்போ நான் பாதிக்கப்பட்ட மாதிரி இது ஒரு தேவையில்லாத ஒரு இடம், இந்த இடத்துல வந்துட்டு இதை நான் பெருமா நினைச்சிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுவான். இன்னொன்னு அவன் மணிகண்டனை கடைசி அந்த முரளி கேரக்டர் அந்த மெச்சூரான கேரக்டர். இன்னொன்னு வந்து மணிகண்டனோட சாராம்சம் வந்து அவனோட அதாவது ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி கதிரவன் எப்படி இருந்தானோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் பாக்குற முரளி வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கதிரவன். மணிகண்டன் வந்து தான் எப்படி இருந்தோன்றதா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி தான் இருந்தாலும் அதே ஆளாதான் முரளி கேரக்டர் இன்னசென்ட்டா இருக்கான். என்னன்னா மழை பெய்யுதுல கொலை பண்ண போவான், ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறாங்க. ஆனா அவன் சிம்பிளா ஒரு மலையை ரசிக்கிறான், மழை பெய்ய போகுதுலண்ணா அப்படின்ற மாதிரி ஆளா இருக்கான். அப்புறம் அந்த கத்தி எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு போது நீ குத்துனதுக்கு அப்புறம் போலீஸ்ல போய் சரண்டர் ஆகும். பயம் இருக்காடா அப்படின்னு கேட்கும்போது பயப்படணும்டா, பயம் இல்லைண்ணா அப்படின்மா, பயப்படணும்டா சில விஷயத்துக்கு அப்படின்றது. இப்ப நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த கொரியன் மூவில பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த 2 பேரோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு காதலா மாறுற மாதிரி நமக்கு இருக்குமா. அதாவது ஒரு லிக்கிஸோட அந்த லிக்கிஸ் ஒன்று இருக்கும், அதோட நமக்கு வந்து காதலா அந்த படத்தை வந்து கன்வே பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனா இந்த படத்துல வந்துட்டு அந்த மாதிரி இருக்காது, ஒரு ஹக்கோட முடிச்சிருவாங்க. ஆனா இந்த படத்துல காதலா மாறதுக்கான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த வந்து கதிரவன் தவிர்த்து இருப்பான். எந்த இடம் அப்படின்னா அவளுக்கு வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்சிட்டு அவன் கதிரவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இந்த அந்த வயசான பொண்ணே உள்ள போ, மழை பெய்யமாக இருக்கு அப்படிங்கிற அந்த சீன் இருக்கு. அப்போ வந்து அவன் வரலாம், அவன் நிக்கிறான்னு திரும்பி போயிருக்கான். அவன் வந்திருந்தானா இந்த படம் வந்து இவன் சொல்ற இடத்துக்கு போயிருக்கான். ஏன் அவன் வரல அப்படின்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா,
அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா அவன் வந்து மொடாக்குமாரை போடுறதுக்கான டாஸ்க் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவன்ட்ட கொடுத்துருப்பானுங்க. ஸோ என்ன வேணாலும் நடக்கிறாங்க. இவன் மொடாக்குமாரை கொண்டுட்டு இவனும் ஜெயிலுக்கு போகலாம், இல்லை இவனுக்கு கூட வேற ஒரு ஆள் போகலாம், இல்லை இவன் செத்து போகலாம் மொடாக்குமார் கையில. என்ன வேணா நடத்து அந்த இருக்கும்போது சேஃப் இல்லாம இருக்கும்போது இப்பதான் அவளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது. பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்னஸா ஒரு மாதிரி. இப்பதான் அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கும்போது இவன் வந்து அந்த இடத்துக்கு போகாம அதை தவிர்த்தான். அந்த இடத்துல அவன் போயிருந்தானா அங்க அது வந்து இவன் சொன்ன மாதிரி ஒரு காதல்ன்ற இடத்துக்கு போயிருக்கான். காதல்னு போட்டு படம் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் என்ன ஆச்சுன்ற ஒரு கேள்விக்குறியோடயே இருக்கும் நமக்கு. ஓகேவா? அப்படிங்கும்போது அதனால அவன் திரும்பி அவன் அங்க அவளை பார்க்காம திரும்பி போனான்னு நான் ஃபீல் பண்ணேன். மழை பெஞ்சுக்கிட்ட இருக்கும். அப்படிங்கும்போது மழை கொடையா இல்லாம இருக்கா. இவனுக்கு பசிக்கும் சாப்பிடறதுக்கு. அதுக்காக கொண்டு வரான்னு மழை பெய்யுதேன் நனைஞ்சுக்குவேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் இவன் கீழே இறங்கியா வந்து பார்ப்பான், மழை ஹெவியா பெய்யும், இட்லி சாப்பிட வாக்கில்லாம பெய்யுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உலக போவோம். இருந்தா நீ நிற்கிய அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இன்டர்வியூ இருக்குங்க கொடை கொண்டு வந்துருந்தே அப்படிங்கிற அதை அங்கேயே பண்ணேன். அதனாலதான் அவனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்ட்டு காசு வாங்கிட்டு கொடை வாங்க போவான். பயப்படுவான். கொடை வாங்க போயிருக்கான். போயிட்டு லேட் ஆகுவான். கொடையை விட்டு இன்டர்வியூ போயிருவான். அவன் கரெக்டா அந்த சீன் எப்படி இருக்கும்னா கொடை வாங்க போவேன் விழுந்துருக்கான் வழுக்கி விட்டு. இவன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவான். இவன் வருவானா வரமாட்டானா காசை கொண்டு ஓடிட்டானா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து எண்ணுவா 1 2 இதுக்குள்ள வரலாம்னா நம்ம கிளம்பி போப்போம் அப்படிங்கும்போது அப்ப அப்படி உள்ள என்ட்ரி ஆவான். ஓகேவா? அப்போ வந்து இவளுக்கு வந்து அவன் மேல ஒரு சின்னதா ஒரு ட்ரஸ்ட் வரும். கொடையை வாங்கிட்டு அவசரமா போவா. ஒரு 4 ஸ்டெப்பு போயிட்டு திரும்பி பார்த்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போவா. போயிட்டு இன்டர்வியூல வந்து ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆக்கியா. இவன் சொன்ன மாதிரி அந்த ஃபேக் இன்டர்வியூல போய் மாட்டிவா. இன்டர்வியூ முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லை. இவளை ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க போது அப்படியே அழுதுகிட்டே அவன் போய் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருப்பான். அந்த சீன்லயேவும் 2 பேரையுமே அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். அவன் வந்து இவனை வேலை வாங்கணுன்றதுக்காக நானே போஸ்டர் ஒட்டிக்கிறேன்னு தெரியும். உடனே இவன் சங்கடப்பட்டு நிவாரண உனக்கு வயசாயிடுச்சு அதனால சும்மா கோவம் வருதுன்ட்டு இவன் போவான் போஸ்ட் ஒட்டுறதுக்கு. அதாவது இவன் பேச்சுக்கு ஒரு ரவுடி தான். ஆனா இவனை சுத்தி இருக்கவனுங்க மதிக்க மாட்டானுங்க. இவனை மதிக்கிற ஒரே ஒரு ஆள் முரளி மட்டும்தான் மதிப்பான். அவளே அவனை மதிக்க மாட்டா. அவன் பெருசா நீ என்ன பெரிய ரவுடின்ற மாதிரிதான் இருப்பா. இன்னொன்னு இது என்னது இன்னொரு இடத்துல கூட போஸ்ட் ஓட்டுற அனுப்புறது இந்த மாதிரி அந்த அவன் இட்லி கொண்டு வர்றது அவன் நான் வர முடியாது அப்படின்னு பெருசா அவனை மதிக்க மாட்டாங்க. அப்படிங்கும் போது இவன் வந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து அசிங்கப்பட்டு வந்துட்டு இருப்பான் அழுதுகிட்டே இருப்பா. அப்ப பஸ்ல ஆகும்போது போஸ்ட் ஒட்டி பார்த்துவா. பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு சின்னதா ஒரு ஆறுதல் கிடைக்கும் இவனை பார்த்தோன்னே. ஏன்னா அதுக்கு முந்தின சீன்லதான் இவனை நம்பவே நம்பாத ஒரு ஆள் இவனை நம்புற இடத்துக்கு அவன் வந்திருப்பான். அப்படிங்கும்போது கீழே பஸ்ஸை விட்டு இறங்கி வந்து சாப்பிட போலாமான்னு கேட்பான். ஏன்னா நமக்கு ரொம்ப க்ளோஸா நம்ம ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயத்துல இருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட இருக்கும்போது நமக்கு ஒரு சின்ன இது கிடைக்க முடியாது, ஒரு ஆறுதல் மாதிரி ஒரு விஷயம் கிடைக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸு கூடயோ இல்லை யாரு கூடயோ நமக்கு பிடிச்ச ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு ஆறுதல் கிடைக்கும். அவளுக்கு சென்னையில தெரிஞ்சவங்க அவன் தான் அப்படிங்கும். அப்பதான் ஸ்டார்ட் ஆகும் அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது. அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஏதோ என்னவோ அவங்களுக்குள்ள இருக்கிறது அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். அப்படிங்கோ அங்க இருந்தா சமைக்க ஆரம்பிக்கிறது, 2 பேருமே இது பண்ணிக்கிறது, அதெல்லாம் செம்ம சீன். எனக்கு நீ ரெயின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. இப்போ வந்து எப்பப்பெல்லாம் ஒரு ட்ராஜடியில மாற்றாலோ அப்பப்பெல்லாம் ரெயின் வரும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்டர்வியூ போவா அப்போ ஒரு ரெயின் வரும். அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் மீட் பண்ணுவாள், அப்போ கார்ல இருந்து இறங்கி வரும்போது அப்போ ஒரு ரெயின் இருக்கும். ஆனா அந்த ரெயின் எப்போ நமக்கு வந்துட்டு ஒரு திருப்பி ஒரு நல்ல ஆறுதலா வருதுன்னா கிளைமேக்ஸ்ல வரும். கிளைமேக்ஸ்ல மொத்தம் 4 இடத்துல மழை பெய்யும். என்னென்னா அந்த வேலை தேடுறப்ப, வேலை இன்டர்வியூ அட்டென்ட் பண்றப்ப, அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வரப்ப, அந்த கார்ல இருந்து தப்பிச்சு வரப்ப, அதுக்கப்புறம் அந்த கொலை நடக்கிறப்ப, அந்த கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணுவான் விஜய் சேதுபதி, அப்போ இருக்க மழை பெய்யும். அதுக்கப்புறம் தான் நம்ம கிளைமேக்ஸ்ல இருக்க மழை பெய்யும். கிளைமேக்ஸ்ல அந்த மழை அவளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் தருது. 2 மழை வந்து அவளுக்கு வந்து ஒரு மாதிரி. இவன் எப்படி பார்த்தாங்க மழைய, நான் எப்படி பார்த்தேன்னா மழை தான் இவங்கள சேர்த்து இது பண்ணிச்சு. அப்படி இவங்களோட தொடக்க புள்ளியும் மழை தான். கடைசியா படம் முடியும் போதும் அந்த படம் மழையெல்லாம் கொஞ்சமாயிடுச்சு. ஏன்னா இவ கொடையை வச்சுட்டு ட்ரெஸ் மாத்த போவா, மழை பெஞ்சுட்டு கொடையை விட்டு போயிடலாம், நான் நினைச்சுவேன் இவன்ட்டு என் பக்கத்துட்டு பண்ண வேலை நாசமா போச்சு அப்படின்னா. ஏன்
நான் காய்கறி மார்க்கெட்டுக்கா போவேன், ஐடி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எவ்வளவு முக்கியம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவா. அங்க இருந்தா இவங்க இதாகும். எனக்கு இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பத்தி பேசணும். என்ன அப்படின்னா, அவளுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போனது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிடுவா. செலக்ட் ஆகிட்டு இவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட் மாதிரி எனக்கு கொடுப்பான். அப்போ வந்து ஒரு விஷயம் பேசிடுவாங்க, செலக்ட் ஆகிட்டே அப்படிங்கும் போது, இல்லை இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் ஆனால் செலக்ட் ஆன மாதிரி அப்படின்பா. அப்போ வந்து எவ்வளோ சம்பளத்துக்கு வாங்கியன்னு ஒரு கேள்வி கேட்பான். அப்போது அவர் சொல்ல 35,000 அப்படின்னு. 35,000 போது அவன் 35,000 அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படுவான். அப்படிங்கும் போது அவனோட இடத்துலேருந்து பார்க்கும்போது 35,000ங்கிறது அவ்வளோ பெரிய காசு. 35,000 அவ்வளோ பெரிய காசுங்கும் போது அவளுக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமாக சொல்லலாம், இது ஸ்டார்டிங் தான், போக போக என்ன கிடைக்கும் அப்படிங்கும்போது, அப்போ அவன் அடுத்தடுத்து அவன் கேட்குற கேள்விகளில் வந்து ஒரு விஷயம் இருக்கும். அப்போ நீ இங்கே இருக்க மாட்டேட அப்படிங்கும்போது ஒரு அவனுக்குள்ள வந்து ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, ஒரு பொறாமையும் ஒரு ஏக்கமும் தெரியும். இவ்வளோ நாள் நம்ம கூடயே இருந்த ஒரு ஆள் திடீர்னு சம்பளம், இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குறாங்க, வாங்கிட்டு நம்மளை விட்டு வேற இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு சின்ன இது தெரியும். அதுக்கப்புறம் வந்து அப்போ விசிட்டிங் கார்டு அடிப்பேன் அப்படின்னு கேட்பேன். அதுக்கு கருத்து டைலாக்கா டப்பாவா அடிக்கும் போது அப்போதான் அவனுக்கு அந்த ஆசை தெரியும், எனக்கும் விசிட்டிங் கார்டு அடிக்கணும், கதிரவன் பாகவனன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுவான். அந்த இடத்துல வந்து அவனோட ஆசை தெரியும். அவனுக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்கு, அவனுக்குள்ளேயே ஒரு லட்சியம் இருக்கு. அவன் ரவுடி தான், ஆனா அவனுக்குள்ள ஒரு கனவு இருக்கு. இதுக்கு முன்னாடியே ஒரு இது இருக்கும், உனக்கு என்ன எய்ம் அப்படிங்கும் போது அது சொன்னா புரியாது, கரெக்டு புரியப்படாது அப்படிங்கிறது. அந்த மாதிரி அவனுக்குள்ளேயே ஒரு வெளியே சொன்னா புரியாத ஒரு விஷயம் அவன் வச்சிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு அந்த சீன்ல தெரியும். நல்லா இருந்துச்சு அந்த சீனே. ஒரு மல்டிபிள் எமோஷன்ஸ் உள்ள காட்சி. இன்னொன்று என்னன்னா, ஒரு வேலையோட இம்பார்ட்டன்ட் என்னன்றது அவனுக்கு நல்லா தெரியும். என்னன்னா, இவ அசால்ட்டா இருப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் கிளியர் பண்ணிட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கும், வீட்டுக்கு போய் நான் இவனை லவ் பண்ணுறேன், அந்த சம்பவத்தினால அவள் வீட்டில் உட்காந்துருப்பா. மறுபடியும் சென்னைக்கு வராம இன்டர்வியூ நாள் வரும் இவனுக்கு. அப்போதான் அன்னைக்கு தான் அவனுக்கும் அந்த பண்ற அந்த இதுவும் வரும். அப்படி இருக்கும்போது இவன் அந்த வேலையோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு உனக்கு இன்டர்வியூ எடுத்துகிற மணி இத்தனைக்கு இவன் ஒரு சம்பவம் பண்ண போகிறான், இந்த மாதிரி ஒரு வேலை பண்ண போகிறான். ஆனால் இவன் அதை உனக்கு உன் லைஃப் உனக்கு நான் செட்டில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவன் வந்துட்டு ஒரு எஃபர்ட் போட்டு அந்த இன்டர்வியூ இவளுக்கான டயத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுக்குறது. ஏன்னா இதெல்லாம் அவனுக்கு தெரியுது, ஏன்னா இவ்வளோ 35,000 சம்பளம், உன் லைஃப் மாறப்போகுது, ஆனால் நீ உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்து அசால்ட்டாக இருக்க, கிளம்பி வா அப்படின்ற கேடோ கட்டி நாசமாக போ அப்படின்றது வந்து நமக்கு ஒரு அந்த இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு தெரியும். அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியுதுங்கிறத தாண்டி அவனுக்கு வந்து அவன் எவ்வளவு எஃபெக்ட் போட்டாங்கிறது தெரியும். ஏன்னா அவன் கொடையை எடுத்துட்டு போனதுலேருந்து அவன் எதெல்லாம் அவள் ஃபேஸ் பண்ணிச்சு, அவளுக்கு ஒரு அபியூஸ் நடந்திருக்கும், இந்த மாதிரி அவள் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இந்த ஒரு வேலைக்கு போகணுங்கிறதுக்கு அவள் என்னெல்லாம் பாடுபட்டாங்கிறது அவனுக்கு புரியும். அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று அவனுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு காதல் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், லைட்டாக இருக்கும். அது அவனுக்கு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணுறதாகட்டும், வேற வாழ்க்கை கொடுக்கணும்னு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன், என்ன ஓசியா கேச்சான அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அவள் ஹக் பண்ணும்போது அவன் ஒரு ஃபீல், ஒரு எமோஷன் காட்டுவான். இன்னொரு இடையிலேயே சொல்கிற மாதிரி இருக்கும், இதெல்லாம் இப்படிலாம் பேசி என் மனசை மாற்ற வச்சிடாதீங்கன்ற மாதிரியே சொல்லுவான். அது இன்டென்ட் வந்து அது அந்த இன்டென்ட்டான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல, ஆனால் இதுக்குள்ள அந்த தன்மை இருக்கும்ன்ற மாதிரி இந்த படமே அந்த ஒரு தன்மையாக தான் இருக்கும். அதாவது அது முழுசா வெளிப்படுத்தாத ஒரு கடந்து போயிடலாம்டா. இப்ப கடந்து போக மாட்டாடா, அவ கடந்து போகனா அவங்கள பத்தி தாட்ஸ் இருக்காது. அப்போதைக்கு இருந்தோம், மூவ் ஆன் ஆகிட்டோம், வேற இடத்துக்கு போனோம், அப்படியே போயிட்டே இல்ல. அவ என்ன சொல்லுவா, வேலை கிடைச்ச உடனே அவ போய் பார்க்க போயிருப்பா. அதுக்கப்புறம் இவன் இந்த சம்பவம் மாட்டி 2 வருஷம் கழிச்சு தான் பார்ப்பான். அப்போ ஒரு டைலாக் வரும், இடையில ஒரு நான் லைஃப்ல வந்துட்டு ரொம்ப அதிகமா சந்தோஷப்படணும்னு பார்க்க நினைச்ச ஒரு நபர் என்னால பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி வரும். நமக்கு என்னன்னா அதான் அந்த ஒரு மாதிரியான கடந்து போயிட்டா, அது ஒரு சிச்சுவேஷன்ஷிப் தான். ஆக்சுவலா என்னன்னா லவ்ன்றது வேற மாதிரி சிச்சுவேஷன்ஷிப்னா, இப்ப நம்ம போய் ஒரு இடத்துல வேலை பார்க்கறோம் இல்ல ஏதாவது பண்றோம் வைக்கிறோம் அப்படின்னா, வேலை பார்க்கறது சிச்சுவேஷன் இல்லடா, இருக்கோமோ இல்ல வேலை பார்க்கறோமோ எல்லாமே ஒரு சிச்சுவேஷன் தானே. அந்த சிச்சுவேஷன்ல சரி அவங்ககிட்ட பழகிச்சு, அவங்கள அதோட அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வர மாதிரி எங்க மாறுது அப்படின்னா எல்லாமே சிச்சுவேஷன் தான். சிச்சுவேஷன்ல தான் லவ் வரும் அப்படி நான் சொல்லுவாங்க.
ஒரு சுச்சுவேஷனை தாண்டினதுக்கு அப்புறம் அந்த லவ் போயிடும். இப்போ அதைத்தான் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறோம், ஒரு ஆபீஸ்லயே இருக்கோம், நாளைக்கு வேற ஆபீஸ் மூவ் ஆகும்போது அந்த ஆபீஸ்ல இருந்த லவ் அப்படியே போயிடும். அதுதான் சுச்சுவேஷன். இப்போ ஆனா லவ் அப்படின்றது என்னன்னா அந்த ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் இந்த லவ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்ப யோசிச்சுட்டே இருப்பா அவனை மீட் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவான் மறுபடியும். அதான் ஒரு மாதிரி அதான் அந்த அது ஒரு மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப். அவ்வளவுதான். இந்த உறவுக்கு வந்து பல பேர் சொல்லிக்கலாம் இந்த இது அந்த இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படம் முழுக்க இது காதலாக இருக்காது, ஒரு நட்பு மாதிரி தெரியாது. இது வந்து ரெண்டுக்குள்ளேயுமே அடங்காத ஒரு இடத்துக்குள்ளேயே இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது எப்படி சொல்கிறோன்னா, நம்ம வந்து அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு நம்ம பேர் வச்சுக்குவோம். இது வந்து பெயரிடப்படாத ஒரு உறவு மாதிரியே நகரும் படம் முழுக்க. இது வந்து ரோலன் பார்த்தோட ஒரு குவாட் ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா, பெயரிடப்படாத ஒன்று எப்போதும் கிளர்ச்சிக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இந்த படத்தில் பெயரிடப்படாத ஒரு அன்பான ஒரு உறவு இது.